தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள். இந்த 8வது மாதத்தின் கடைசி கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் ஞானமுள்ளவர். அவரே நமக்கு ஞானமும் பலனும் மீட்புமானவர். அந்த ஆண்டவர் தம்முடைய ஞானத்தை கேட்கிற எல்லாருக்கும் அவர் கொடுக்கிறார். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவர் அவனுக்கு கொடுக்கிறார் என்ற வேத வசனத்தின்படி இந்த காலவெளியிலே தேவன் கொடுக்கிற தெய்வீக ஞானத்தின் மேன்மையை என்ன என்பதை இந்த காலவெளியில் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற முக்கியமான செய்தி. ஞானத்துக்கு அடையாளமான சாலமோன் ராஜா, அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானத்தின் மேன்மை என்ன என்பதை இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்தியாக கொடுத்திருக்கிறார். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக கற்றுக் கொடுத்த வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்களை உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12வது வசனங்கள். ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, எங்கள் ஞானத்தின் ஊற்றே, ஞானத்துக்கு அடையாளமாக இருக்கிற எங்கள் ஞானமே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இது நல்ல அருமையான கால வேளையில் உங்களுடைய திருவாய் மொழிகளை கேட்க, உங்களுடைய ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அதன் மேன்மையை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த விலையேறப்பட்ட அந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் உங்களுடைய வார்த்தை கூட எங்களோட இடைபடுங்க, எங்களுக்கும் தெய்வீக ஞானத்தை கொடுங்க. இதை கேட்கிற எல்லாருக்கும் தெய்வீக ஞானத்தை கர்த்தர் கிருபையாய் கொடுத்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை அரசாண்ட ராஜாக்களிலே 3வது ராஜா தான் இந்த சாலமோன் ராஜா. சாலமோன் என்று சொன்னாலே சமாதானம், கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருடைய அன்பை பெற்றவன் என்று பொருள்படும். அப்படிப்பட்ட இந்த சாலமோன் தேவனுடைய பலிகளிலே அவன் பிரியமா இருந்து தேவனுக்கு பலி செலுத்த போன பொழுது ஆண்டவர் இரவில் அவனுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ விரும்பியதை என்னிடத்தில் கேள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது எவ்வளோ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மக்கிட்ட எல்லாரும் ஆண்டவர் தோன்றி கேட்டால் நம்ம என்னெல்லாம் கேட்போம். ஆனால் சமாதானத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த சாலமோன் கேட்டது, உம்முடைய ஜனம் திரளாக இருக்கிறது, நான் போக்கு வரவு அறியாத சிறுபிள்ளை, உம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க எனக்கு ஞானம் வேண்டும் ஆண்டவரே என்று கேட்டது தேவனுடைய பார்வையில் உகந்த விண்ணப்பமாக இருந்தபடினாலே ஆண்டவர் அவன் கேட்ட ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்தார், கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இப்படிப்பட்ட சாலமோனுடைய சிறப்பு என்ன? அவன் உலகத்திலேயே முதலாக நமது ஆண்டவருக்கு பொற்கோயில் கட்டினவன் என்ற பெருமையை சாலமோனுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தின் மேன்மை என்ன? அந்த உகந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானத்துடைய சிறப்பு என்ன? அது என்னவெல்லாம் செய்கிறது? அது என்னவெல்லாம் சாலமோனுடைய வாழ்க்கையில் நிறைவேறியது என்பதை இந்த நாளில் கர்த்தர் நம்ம செய்தியாக கொடுத்திருக்கிறார். நாமும் கூட ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்க வேண்டும். நம்முடைய இயேசு ஞானத்துக்கு அடையாளமாக இருக்கிறார். அவர் தெய்வீக ஞானத்தின் அடையாளம் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு. அவர்கிட்ட கேட்குறவங்களுக்கு அவர் தெய்வீக ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த காலவேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற விலையேறப்பட்ட ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஞானம் என்னவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறது, சாலமோனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யுது என்பதை இந்த நாளில் கர்த்தர் நம்ம செய்தியாக சொல்லியிருக்கிறார். முதலாவது, சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினாலே அவனுக்கு உண்டான முதலாவது ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய ஜனங்கள் மத்தியிலே அவன் மேலே ஒரு பயம் கலந்த மரியாதையை அந்த ஞானம் ஏற்படுத்தியது. தேவன் கொடுத்த ஞானத்தை சாலமோன் பெற்றுக்கொண்ட பின்பு 2 ஸ்திரீகள் சாலமோனுடைய அரண்மனையில் வாதாடுகிறார்கள். ஒருத்தியுடைய கையிலே இறந்து போன குழந்தை, ஒரு ஸ்திரீயினுடைய கையிலே உயிரோடு உள்ள குழந்தை. இந்த சம்பவம் நம்ம எல்லாரும் அறிந்த சம்பவம் தான். இதில் ஒரே உயிருள்ள குழந்தைக்கு 2 தாய்மார்களும் சண்டையிடுவதை சாலமோன் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். தெய்வீக ஞானம் அந்த இடத்துல விளங்குகிறது. சாலமோன் உடனடியாக கொடுத்த தீர்ப்பு,
அந்த உயிருள்ள குழந்தையை பிளந்து இரண்டாக கொடுங்கள் என்று சொன்ன உடனே உயிருள்ள குழந்தையின் உண்மையான தாய் கதறுகிறதை சாலமோனுடைய ஞானம் கண்டுபிடித்தது. தேவன் கொடுத்த தெய்வீக ஞானம் அந்த இடத்துல வெளிப்பட்டது. உடனடியாக உயிருள்ள குழந்தையை உண்மையான அந்த குழந்தைக்கு சொந்தக்காரையான தாயிடத்தில் அதை சாலமோன் அதை ஒப்பு கொடுப்பதை ஜனங்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, ஜனங்கள் எல்லாருக்கும் அவன் மேலே ஒரு மரியாதை உண்டானது, பயந்திருந்தார்கள். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிப்பதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். பிரியமானவர்களே, தேவன் கொடுக்கிற தெய்வீக ஞானம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்கள் மேலே ஒரு பயம் கலந்த மரியாதையை கர்த்தர் ஏற்படுத்துவார். அது தெய்வீக ஞானம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இதுதான் சாலமோனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. பிரியமானவர்களே, தேவன் கொடுக்குற ஞானம் அவ்வளோ சாமானியமானதல்ல. அந்த ஞானம் உங்களை கனத்துக்குரியவர்களாக மாற்றும். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் ஏலியுடைய குடும்பத்தை கர்த்தர் எச்சரிக்கும் போது சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன், என்னை கனம் பண்ணாதவர்கள் கனவீனம் அடைவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் கூட கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது தெய்வீக ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஞானத்தை கொடுத்து நம்மை கனப்படுத்துகிறார். உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் மேலே ஒரு பயங்கலந்த ஒரு மரியாதை ஏற்படுத்த விரும்பி தான் இந்த காலையில் இந்த ஞானத்தின் மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த ஞானத்தின் மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக நாம் கனத்துக்குரியவர்களாக மாறுவோம். பிரச்சனையோடு வந்த 2 பெண்களுடைய வாழ்க்கையில் தெய்வீக ஞானத்தை கொண்டு சாலமோன் ராஜா தீர்த்த அந்த தீர்ப்பு அவனுடைய அந்தஸ்தை கனத்தை உயர்த்தி விட்டது. நாம் பார்த்து வளர்ந்த பிள்ளைதான் என்று நம்மத்தில் ராஜாவாக நிற்கிறான் என்று பேசிக்கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அவன் மேலே ஒரு பயத்தை உருவாக்கியது. ஞானம் உங்கள் மேலே ஒரு பயம் கலந்த மரியாதையை உருவாக்கி கொடுக்கும். அந்த சாலமோன் ஞானியுடைய அந்த ஞானத்தினாலே அவன் உண்மையை கண்டறியும் கிருபையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அந்த ஞானம் என்ன செய்தது? உண்மையை கண்டறியத்தக்கதான அந்த விலையேறப்பட்ட தாளந்தை அவனுக்கு கொடுத்தது. ஞானத்தினாலே உண்மையை கண்டறிய முடியும், பொய்யையும் நீங்கள் கண்டுகொள்ள முடியும். தெய்வீக ஞானம் உங்களுக்கு உதவி செய்யும். பொய்யான தாயையும் உண்மையான தாயையும் கண்டுபிடிப்பதற்கு தெய்வீக ஞானம் சாலமோனுக்கு உதவியது. 2வது, துணிச்சலான முடிவெடுக்க சாலமோனுக்கு உதவியது. இந்த தீர்ப்பில் நல்லா போல்டாக ஒரு முடிவெடுக்க தெய்வீக ஞானம் அவனுக்கு உதவி செய்யுது. நம்ம கூட தெய்வீக ஞானத்தை கொண்டு நாம் துணிச்சலான முடிவுகளை, சரியான முடிவுகளை எடுக்க முடியும். இன்றைக்கி முடிவெடுக்க முடியாமல் அநேக பேர் தவித்து கொண்டிருக்கிறாங்க. என்ன முடிவெடுக்கணும்னு தெரியல, எதிர்காலத்து குறித்து என்ன முடிவு, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று தெரியல. தெய்வீக ஞானத்தை கேளுங்க, தேவன் உங்களுக்கு போல்டான டிசிஷன் எடுக்கிறது கர்த்தர் உதவி செய்வார். அது மட்டும் இல்லை, வாக்குவாதங்களுக்கு அந்த இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. தேவையில்லாத வார்த்தைகளுக்கு, வாக்குவாதங்களுக்கு, வாய் சண்டைக்கு அந்த இடத்துல தெய்வீக ஞானம் முற்றுப்புள்ளி வைத்தது. சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் அவ்வளோ பெரிய வேலை செய்தது. இன்னைக்கு சண்டைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுக்கு தெய்வீக ஞானம் தேவை. தெய்வீக ஞானத்தை கேளுங்க. நிச்சயமாக உங்கள் சபையில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் குடும்பத்தில், சொந்தக்காரங்க மத்தியில், நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளை முற்றுப்புள்ளி வைப்பது தெய்வீக ஞானத்தை கேளுங்க. நிச்சயம் அந்த ஞானத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார். கேட்கிற எல்லாருக்கும் கர்த்தர் தெய்வீக ஞானத்தை கொடுக்கிறார். லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவக்கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் கூட ஞானத்தில் விருத்தி அடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இயேசு உங்க கூட இருந்தார்னா நீங்கள் ஞானத்தில் விருத்தி அடைஞ்சிட்டே இருப்பீங்க. இயேசு தான் ஞானங்க நமக்கு. இந்த ஞானம்தான் பிதா இந்த உலகத்தை படைக்கும்போது செல்ல பிள்ளையாக அவர் அருகிலே இருந்தார். பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நாம் ஞானத்தில் வளருவோம். நம்ம கனத்துக்குரியவர்களாக மாறுவோம். 2வது, தேவன் கொடுக்குற தெய்வீக ஞானம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி இளைப்பாறுதலை அது நமக்கு தருகிறது. இளைப்பாறுதல் எங்கும் சுற்றிலும், சாலமோனை சுற்றிலும் எங்கும் இளைப்பாறுதல் இருந்தது. எப்படிப்பட்ட இளைப்பாறுதல்? விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதலை சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். நாமும் கூட இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொல்கிறார். ஞானமாகிய இயேசு நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். சாலமோனுக்கு தேவன் கொடுத்த ஞானமும் அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதல் கொடுத்தது. இடையூறு இல்லாத ஒரு இளைப்பாறுதல், எதிரிகள் இல்லாத இளைப்பாறுதல், சத்துருக்களே இல்லாத ஒரு இளைப்பாறுதல். சத்துருக்கள் இருந்தாங்க, இடையூறு இருந்துச்சு, ஆனால் அதன் மத்தியில் ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுக்க காரணம் என்ன? அந்த தெய்வீக ஞானத்தை சாலமோன் பயன்படுத்தினார்.
வேதவசனம் சொல்லுது, உன் சத்துரு பசியாக இருந்தாலும் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தாலும் குடிக்க தண்ணீர் கொடு அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. நாமும் கூட சத்துருக்களை சிநேகிக்கணும். ஏசு சொல்ல சத்துருக்களை சிநேகிங்க அப்படிங்கிறார், சத்துருக்கள் நன்மை செய்யுங்க அப்படிங்கிறார். நாமும் கூட சத்துருக்களை நன்மை செய்வதற்கு அந்த தெய்வீக ஞானம் நமக்கு தேவை. அப்படி செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஒரு வயதில் மூத்த ஒரு போதகர் தன்னுடைய சொந்த அனுபவத்தில் அவர் பகிர்ந்த காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்கிறேன். அந்த போதகருடைய எதிர் வீட்டுக்காரர் மிகவும் அவங்க வீட்டில் உள்ள ட்ரைனேஜ் வாட்டர்லாம் அவங்க வீடு முன்னால் விட்டுருக்கிறார். இதை குறித்து அந்த போதகரை எதிர் வீட்டுக்கார்ட்ட போய் பேசும்பொழுது, நான் அப்படி தான் விடுவேன், உங்களால் முடிந்ததை செய்து கொள்ளுங்கன்னு சொன்ன உடனே போதகர் அவருடைய வீட்டில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இந்த எதிர்த்து வீட்டுக்காரனுக்கு ஒரு நன்மை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, அந்த நன்மை நான் மாத்திரம்தான் செய்யணும், வேறு யாரும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு நன்மையை நான் செய்யணும், அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே கோடை காலம் வந்த பின்பு அவர்கள் எல்லாரும் போதகர் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போவாங்களாம். போய் அந்த கோடை நாட்டில் கழிப்பாங்களாம். அந்த தகவலை எப்படியோ எதிர் வீட்டுக்காரங்களுக்கு கேள்விப்பட்டு அவங்க எல்லாம் முன்னதாக கிளம்பி இவங்க கிளம்புற அதே நாளில் யாருக்கும் தெரியாமல் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னால் அவங்களே கிளம்பி போயிட்டாங்க. இவங்க கிளம்பி வர்றது அவங்களுக்கு தெரியாது, அவங்க கிளம்பி போனதும் போதகருக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க போயிட்டாங்க. காட்டுக்குள்ளே அந்த வாகனம் மாட்டிக்கொண்டது. அவருடைய வாகனம் பஞ்சராகி போனது. எதிர்த்து விட்டு ட்ரைனேஜை விட்டு தண்ணீரை விட்ட அந்த எதிர் வீட்டு நண்பருடைய வாகனம் பழுதாகி நின்றதுனால இவங்க பின்னால் போய் ஃபாலோ பண்ணி போயிருக்கிறாங்க. இவங்க போகிற வழியில் போயிருக்கிறாங்க. போனால் அந்த வாகனம் நின்றதை அவர்கள் கவனித்து உடனடியாக அந்த போதகர் அவருக்கு உதவி செய்தார். அந்த காட்டுக்குள்ளே வேறு யாரும் உதவி செய்ய முடியாது. அவர்களுடைய வாகனத்தில் பெண்களெல்லாம் ஏற்றி குழந்தைகளை ஏற்றி இவருடைய வாகனத்தில் ஆண்களை இறக்கி எல்லாரையும் மொத்தமாக சேஃபாக கொண்டு போய் சேர வேண்டிய இடம் ஒரே இடம் தான். 2 பேரும் ஒரே இடத்துல தான் போகிற முன்குறிச்சிருக்கிறாங்க. ஒருக்கும் தெரியாது. போய் அந்த இடத்துல அவங்க தங்க வச்சு திரும்பவும் அந்த பஞ்சரான டயரை கொண்டு போய் பஞ்சர் போட்டு கொண்டு வந்து அவர்களையும் மொத்தமாக சேர்ந்து 2 வாகனமாக போய் சேர வேண்டியது போய் சேர்ந்தாங்க. உடனடியாக மறுநாளே அந்த ட்ரைனேஜ் வாட்டர் நிறுத்தப்பட்டு அதுக்குரிய அந்த காரியங்களை எதிர் வீட்டுக்காரர் உடனடியாக சரி செய்தார். பிரியமானவர்களே, சத்துருக்களை நாமே உருவாக்கி விடக்கூடாது. சத்துருக்களை நாம் சிநேகிக்க வேண்டும். தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும். இதுக்கு தெய்வீக ஞானம் தேவை. சாலமோனுக்கு தெய்வீக ஞானம் இந்த வேலையை செய்தது. சுற்றிலும் சத்துருக்கள் இருந்தாங்க, ஆனால் இளைப்பாறுதலை கற்றுக் கொடுத்தார். தெய்வீக ஞானத்தினாலே சாலமோன் இளைப்பாறுதலை அவர் அனுபவித்தார். நமக்கு கூட இளைப்பாறு கத்தர் வச்சிருக்கிறாரு. அதை தெய்வீக ஞானத்தால் மட்டும்தான் சுதந்திரிக்க முடியுங்க. சொந்த புத்தியினால சுதந்திரிக்க முடியாது. பிசாசை நீங்கள் விரட்டாமல், சுயம் என்கிற பிசாசை விரட்டாமல், பொறாமை எரிச்சல் அதை விரட்டாமல் நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியாது. இளைப்பாறுதலை சுதந்திரிக்க முடியாது. நீங்கள் இளைப்பாறுதலை சுதந்திரிக்கணும்னா நீங்கள் சாலமோனை போல ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. சாலமோன் அநேக ஜாதிகளை அவர்கள் சாலமோன் சேவித்தாங்களாம். அநேக ஜாதிகள், அநேக ராஜ்யங்களை சாலமோன் அரசாண்டு கொண்டிருந்தார். அவருடைய நாட்களில் ஜனங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்களாம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய விரும்புகிறார். நாம் கர்த்தரோடு இணைந்திருப்போம், இசைந்திருப்போம். பெரிய ஆசீர்வாதத்தை இளைப்பாறுதலை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. 3ஆவதாக தேவன் சாலமோனுக்கு கொடுத்த தெய்வீக ஞானம் என்னத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தேவ ஞானத்தை ஒரு மனிதன் கேட்டு பெற்றுக்கொள்வது ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கனத்தையும் கொடுக்காது. சாலமோன் ஞானத்தை மட்டும் தான் கேட்டார், ஆனால் தேவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சாலமோனுக்கு கொடுத்தார். இந்த காலவேளையிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற விசேஷித்த விதமான ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஞானத்தோடு சேர்ந்த ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். இவ்வளவு பெரிய ஞானத்தை பெற்ற அந்த சாலமோனுடைய ஞானத்தை சோதிப்பதற்காக சேபாவின் ராஜஸ்ரீ அவள் புறப்பட்டு மிகுந்த பரிவாரங்களோடு சாலமோனை சந்திக்க வருகிறாள். மிகுந்த பொன் வெள்ளியோடு ரத்தினங்களோடு ஒட்டகங்கள் மேலே சுமந்து கொண்டு வந்து அவள் ராஜாவை சந்திக்கிறாள். அவள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ராஜா விடுகதை விடுவிக்கிறார். இதெல்லாம் கேட்டு அவள் பிரமித்து போய், நான் கொஞ்சம் தான் கேள்விப்பட்டானா இங்கே நிறையா பார்க்குறேன்னு சொல்லி ராஜாவுக்கு தான் கொண்டு வந்து எல்லா காணிக்கையும் இறக்கி வைக்கிறாள். அவள் போன பின்பு அதுக்கு பின்பு அந்த மாதிரி பொன் வந்ததே இல்லையா சாலமோனுக்கு. அவ்வளவு பொன்களையும் ரத்தினங்களையும் கொண்டு வந்து இறக்கினாள். அவள் கேட்டதை எல்லாவற்றையும் சாலமோன் கொடுத்து அனுப்பினார். எவ்வளோ பெரிய மாற்றம், எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் மேன்மையும் வர்றதுக்கு காரணம் என்ன? தெய்வீக ஞானம். ஒவ்வொரு வருஷமும் 666 தாலந்து பொன் சாலமோனுக்கு காணிக்கையாக வருமா. அவனுடைய பானபாத்திரங்கள் எல்லாம் பசும் பொன்னிலே இருந்தது. அவனுடைய வீட்டில் உபயோகப்படுத்துகிற பாத்திரங்கள், சமையல் பாத்திரங்கள், சாப்பிடுகிற தட்டு, தண்ணீர் குடிக்கிற எல்லா பாத்திரங்களும் பசும் பொன்னிலான செய்யப்பட்டிருந்தான்.
தேவனுடைய ஆலயத்தை பொன்னினாலே, பசும் பொன்னினாலே அவர் கட்டி முடித்தார். இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம், மேன்மையும், மகிமையும் வர காரணம் என்ன? தெய்வீக ஞானம். நாமும் கூட ஐஸ்வர்யத்துக்காக ஜெபிக்காதீங்க, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்காதீங்க, தேவ ஞானத்துக்காக ஜெபிங்க. இயேசுவே நீங்க என் கூட இருங்கப்பா, நீங்க ஞானமாகி இயேசு என் கூட இருங்கன்னு கேளுங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கடைசியாக தெய்வீக ஞானம் செய்கிற முக்கியமான வேலைன்னு கேட்டீங்கன்னா, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல தனித்தன்மையை ஏற்படுத்தும். சாலமோனுக்குன்னு தனி ஒரு அட்ரஸை ஏற்படுத்தியது தான் தெய்வீக ஞானம். இன்னைக்கு சாலமோன் எடுத்தாலே உடனே என்ன சொல்லுவாங்க? ஞானம் அப்படிம்பாங்க. இன்னைக்கு சாலமோன் பேர் வச்சவனுக்கெல்லாம் ஞானங்கள் இல்லை. சாலமோன் பேர் வச்சவனால சமாதானம் உண்டாகலை, சண்டை தான் உண்டாகுது. சாலமோன் பேர் வச்சவங்கனாலுக்கு தேவன்கிட்ட அன்பா இல்லை, அவங்க சுத்திலும் பகையை சம்பாதிக்கிறாங்க. சாலமோன் பேர் வச்சதுனால இந்த காரியங்களாம் வந்துடாது. தேவனுக்கு பயந்த வாழ்க்கை வாழ வேண்டும், தேவனுக்கு உகந்த விண்ணப்பம் பண்ண வேண்டும். எதனால சாலமோனுக்கு இந்த ஞானம் கிடைத்தது என்பதை நாம் அடுத்த வாரம் கவனிக்கலாம். கடைசியாக சாலமோனுக்கு இந்த ஞானம் ஏற்படுத்தது, சாலமோனுக்குரிய தனித்தன்மை ஏற்படுத்தது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஞானம் உனக்கு நான் கொடுக்குறேன், உனக்கு முன்பதாக இந்த ஞானத்தை பெற்றவன் ஒருவனும் இல்லை, உனக்கு பின்பதாக இப்படிப்பட்ட ஞானத்தை பெற்று ஒருவனும் எழும்புவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஞானம்னாலே சாலமோன் தான். அவ்வளவு விரையேற்பட்ட ஞானத்தை சாலமோனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை சாலமோனுடைய வாழ்க்கையில உருவானது. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல தேவன் கொடுத்த பொன்னான வாய்ப்பை சாலமோன் பயன்படுத்தி ஞானத்தை பெற்றுக்கொண்டார். சாலமோனுக்கு தனித்தன்மையை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காலங்கள் முடிந்து போன பின்பு நமக்குன்னு ஒரு பெஸ்ட் பிளேஸை கர்த்தர் உருவாக்கி வைக்க விரும்புகிறார். அதற்கு தான் இந்த செய்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இறந்த பின்பும் பேசப்படுகிறவன் தான் தெய்வீக ஞானத்தை பெற்றவன். இந்த காலவெளியில் அப்படிப்பட்ட கிருபையில கர்த்தர் கொடுப்பாராக, அப்படி உங்களை நடத்துவாராக. தேவன் கொடுக்கிற ஞானம் 4 முக்கியமான காரியங்களை ஏற்படுத்தும். முதலாவது, தேவன் கொடுக்கிற ஞானம் உங்க மேல பயம் கலந்த மரியாதை ஏற்படுத்தும். 2வது, தேவன் கொடுக்கிற ஞானம் உங்களுக்கு இளைப்பாறுதலை ஏற்படுத்தும். 3வது, தேவன் கொடுக்கிற ஞானம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கொண்டு வந்து சேர்க்கும். கடைசியாக, தேவன் கொடுக்கிற ஞானம் உங்களுக்கு தனி இடத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுக்கும். கர்த்தர் இந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, ஞானத்தின் ஊற்றே, ஞானத்தின் பிறப்பிடமே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உமக்கு பயந்து ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய ஞானத்தின் சிறப்பை இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் மேலே தெய்வீக ஞானம் இறங்குவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் நடத்துவார்.